சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி பாடலாமா? அவர் நமக்கு தேவன். ஆமென். அவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறார். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம். ஆமென். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகாதபடிகளை காத்தவரே இல்லையப்பா. கிருபை நம்மளை விட்டு வரும் பொழுது கூட இமை பொழுது விலகாதபடி காத்தவர். இமை பொழுதோ விலகலப்பா. பொழுதோ விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றினோம் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ,
ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்கள் கண்மலை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா நீங்க எங்க கூடவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த சோதனையும் ஆண்டவரே எங்களை உருவாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே, எங்களை புடமிட்டு சுத்த பொன்னாக நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர். ஹalleluya. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஹalleluya அது நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நம்மளை மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புடமிட்ட பின்புதான் நம்ம சுத்த பொன்னாய் நம்ம மாற முடியும். ஹalleluya. ஆவியானவரே எங்களை புடமிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உருவாக்குகிறதற்காக நன்றி என்று சொல்வோமா? ஹalleluya. அந்த நாட்களிலே இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஹalleluya, ஹalleluya பிரயோஜனமான ஒரு கனமான பாத்திரமாய் நம்மளை உபயோகமான பாத்திரமாய் அவர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மைதான் நாங்க நம்பி இருக்கப்பா. 100க்கு 100 உம்மை நம்பி இருக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்க நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே. 100க்கு 100 நாங்க உம்மையே நம்பி இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, ஸ்தோத்திரம். நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம்
நம்பி இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, 100க்கு 100 நாங்க உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. 100க்கு 100 நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்க வேற எதையும் நம்பல, மனுஷங்களை நம்பலப்பா. எங்க படிப்பை நம்பி வாழல, எங்க சொத்து சுதந்திரத்தை நம்பி வாழல. இயேசுவே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்கள் தலை குனியாம எங்களை நிமிர செய்கிற கர்த்தரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும், பெரியவைகளாய் இருக்கும். ஹல்லேலூயா. முழுவதுமாய் அவர் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, உண்மை தான்ப்பா நான் நம்பி இருக்கேன். இயேசுவே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். வேற யாரும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, நீரே எங்கள் புகலிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம். ஹல்லேலூயா. நீதிமானாகிய நாங்கள் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்போம் ஆண்டவரே. ஓ, உம்முடைய அடைக்கலத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் பாதுகாப்பா இருக்கிறீர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு கோட்டையா இருக்கிறீர், நீர் எங்களுக்கு பலனா இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த வேளையில எங்களை நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் உணரணும் அப்பா. எங்களை இன்னும் அதிகமாய் நிரப்புங்க, இன்னும் அதிகமாய் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுவீராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினியாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அனலாய் மாற்ற விரும்புகிறார், தனலாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை மாற்றுவீராக, அனலாய் எங்களை மாற்றும். ஓ, நெறிந்த நாணலேவல் முறிக்காத தேவன், மங்கி எரிகிற தீ அணைக்காத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, அனலாய் இந்த இடத்துல இறங்கி வாரும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் தீயை அணைக்காதவரே. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் தீயை அணைக்காதவரே. ஆமென் ஆண்டவரே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அனலாய் தனலாய்
ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட புதிதிலே பைபிளை படித்தது போல மறுபடியும் படிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்களுக்கு உண்டான அதே வைராக்கியம் 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறமும் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் திரும்ப பெரும்படியாய் கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக, எங்களை உருமாற்றுவீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக. இந்த அனுபவங்களின் ஊடாய் கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. திரும்ப சொல்லுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. உம்முடைய கண்கள் என்னை கண்டதே. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே எங்களை முன்குறித்தவர், எங்களை தாயின் கருவிலே வைத்து உருவாக்கி ஒரு குறை இல்லாமல் இந்த பூமியிலே வந்து பிறக்க செய்தவரே. நாங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது கை இல்ல, கால் இல்ல, கண் இல்ல ஆண்டவரே, எத்தனையோ குறைகளோடு இந்த உலகத்துல மனிதர்கள் இருக்கும் போது எங்களை நல்லா சிருஷ்டித்து உருவாக்கி உங்களை ஆராதிக்கும்படி எங்கள் பேர்ல உடைய கிருபையை தாயின் கருவில் இருக்கும் போதே வைத்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் செய்த சகல நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அழியாமல் அணைத்து கொண்டீர்,
கருவிலே கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமா எங்களை சுமந்து கொண்டீரே. தாய் சுமந்தது போல எங்களை நீரும் சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா எங்களை சுமந்து கொண்டீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே. பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கும்படி எங்களை தேடி வந்தீரே. எங்களுடைய கருவிலே உம்முடைய கண்கள் எங்களை கண்டதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே ஸ்தோத்திரம் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் விருப்பத்தை பார்க்கிற என்னுடைய விருப்பம் ஆண்டவரே அதிகமாய் பெரியதாய் இருக்கிறது என்று சொன்னவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய நல்ல வார்த்தைகளை கேட்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பமே எங்களை முன்குறிச்சு வச்சிருப்பீங்கன்னா, இப்போ நாங்க இந்த பூமியில எக்ஸிஸ்ட் ஆகி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களை விட்டு விடுவீரோ, எங்களை கை விடுவீரோ, எங்களை மறந்து விடுவீரோ? அழியாமல் அணைத்துக் கொள்வீரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒழியாமல் பார்த்து கொள்வீரப்பா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை ஆண்டவரே. நீங்க போதும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, எங்க வாழ்க்கை முழுவதற்கும் நீர் போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேற எந்த ஆசையும் இல்லாம இயேசுவின் மேல் மாத்திரம் நேசத்தை உடையவர்களாய் இருக்க ஆவியானவர் கிருபை தருவீராக. உன் அக்கிரமங்களை ஸ்தோத்திரம் மேகத்தை போலவும், உன் பாவத்தை கார் மேகத்தை போலவும் இருந்தாலும் நான் அகற்றி விடுவேன்னு சொன்னீங்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை இப்பொழுது செய்யுங்கப்பா. எங்களை கர்த்தர் பரிபூர்ணமாய் பரிசுத்தமாக்கி உருவாக்கி உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவரும், ஏசாயா 44:2 இன்னொருத்தரும் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. போதும். கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு. அவர் என்ன சொல்ல வராருன்னு இன்னைக்கு நம்ம தியானிக்க போறதில்ல. யார் சொல்லுகிறார், எப்படிப்பட்டவர் சொல்லுகிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த மாதத்துல இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் என்று அங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் என்பதை நம்ம ஏற்கனவே தியானித்தோம். சிருஷ்டித்தவர் என்கிற பெயருக்கு யெகோவா ஏலோஹிம் என்று அர்த்தம். யெகோவா ஏலோஹிம் என்றால் நித்திய சிருஷ்டிகர் என்று பொருள். அது ஒரு எபிரேய வார்த்தை ஆனபடினாலே யெகோவா ஏலோஹிம் என்று அவரை ஆராதிக்கிறோம். அவர் நித்திய சிருஷ்டிகர். அவரை குறித்து இன்னொரு வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இந்த தேவனுக்கு இன்னொரு நாமத்தை கொடுக்கிறார். அந்த நாமம் என்ன தெரியுமா? அவர் உருவாக்குகிற கர்த்தர். இந்த பதத்திற்கு எபிரேய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது. அவர் யெகோவா ஓசேனு. சொல்லுங்க பாப்போம். யெகோவா ஓசேனு. இது வாயில நுழையாத ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஆனாலும் இது ஒரு எபிரேய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் உருவாக்குகிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அவருடைய நாமம் யெகோவா ஓசேனு. ஹல்லேலூயா. ஆமா, ஓசேனு. சொல்லுங்க. அவர் நிறைய காரியங்களை செய்கிறவராக இருந்தாலும் அவர் உருவாக்கும் போது அவருடைய நாமம் யெகோவா ஓசேனு என்று அழைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவர் எப்படிலாம் உருவாக்குவாராம்?
ஒண்ணுமே இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குவாராம். அப்புறம் கொஞ்சத்தை அதிகமாகவும் உருவாக்குவாராம். ஸ்தோத்திரம். அவர் வானத்தை பூமியெல்லாம் எதையாவது வச்சு உருவாக்குனாரா? இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய வார்த்தையில வெளிப்பட்டார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், அங்கே வெளிச்சம் உண்டாகிவிட்டது. ஒன்றுமே இல்லாமையிலிருந்து அவர் ஒன்றை உருவாக்கவும் வல்லமை உள்ளவர். நம்பர் 2, 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் சாப்பிட்ற மாதிரியும் அவர் உருவாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில குறைவாய் இருக்கிறவைகளை அவர் ஆசீர்வதித்து அதை பெருக்கி உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். சோ அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்தும் ஒன்றை உருவாக்குவார், கொஞ்சத்தில் இருந்தும் அநேகவற்றை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜலமானது பறக்கிற பறவைகளையும் மீன்களையும் திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார். அதைகளை பிறப்பிப்பதற்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டது? ஜலம் தேவைப்பட்டது. ஜலத்தை வச்சு மீன்களையும் பறவைகளையும் அவர் உருவாக்குகிறார். ஸ்தோத்திரம். ஒண்ணுமில்லாததையும் உருவாக்குவாரு, ஒன்றை வைத்து வேறு ஒன்றையும் என்ன செய்வாரு? உருவாக்குவார். எப்படியோ அவர் உருவாக்குகிற ஆண்டவர். உருவாக்குறதுக்கு முன்னாடி அது உபயோகமற்றதாய் வெறுமையானதாக இருக்கும். ஆனால் தேவன் ஒன்றை உருவாக்கின பிற்பாடு அது மேன்மையானதாய் மகிமை நிறைந்ததாக காணப்படும். அல்லேலூயா. நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், அவர் 2 இடத்துல நம்மளை உருவாக்குறார். 2 இடத்துல. ஸ்தோத்திரம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் உருவாக்குறாரு? தாயின் கருவில் இருக்கும்போது அவர் நம்மளை என்ன செய்யறாராம்? உருவாக்குறாராம். அப்புறம் பெயர் சொல்லி அழைக்கப்படும் போது நம்மளை என்ன செய்யறாராம்? உருவாக்குறாராம். அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம், வெளியே வந்ததுக்கு அப்புறம், பேர் வச்சதுக்கு அப்புறம், நீங்க சேட்டை கிட்டெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் உங்களை என்ன செய்யறாராம்? உருவாக்குகிறாராம். ஸ்தோத்திரம். தாயின் கருவில் இருக்கும் போதும் உருவாக்குகிறார், பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பின்பும் நம்மளை உருவாக்குகிறார். இதுல நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், தாயின் கருவில் இருக்கும் போது நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் பங்கென்று ஒன்றையும் என்ன பண்ண வேண்டாம்? செய்ய வேண்டாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 44:24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. இப்ப எங்க இருந்து உருவாக்குறாரு? தாயின் கர்ப்பத்தில் என்னையும் உங்களையும் உருவாக்கும் போது அவர் சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அப்ப நீ செய்ய வேண்டிய வேலை, நீ வயிற்றுக்குள்ள காலையும் கையும் ஆட்டிக்கிட்டு இருந்தா போதும். அங்க நீ அம்மான்னு சொல்ல வேண்டாம், கர்த்தரேன்னு கூப்பிட வேண்டாம், நீ மனம் திரும்ப வேண்டாம், நீ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அம்மா வயிற்றுக்குள்ள காலையும் கையும் உதஞ்சிக்கிட்டு சும்மா இருந்தா போதும். உனக்காக அவர் சகலவற்றையும் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். எனக்காக எங்க அம்மா வயிற்றுல கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப மற்றவங்கெல்லாம் குறை வயசுல பிறந்தவங்களா? இன்னும் 2-3 பேர் அல்லேலூயா சொல்லாம இருக்கீங்களே. அவருடைய கண்கள், ஸ்தோத்திரம், உங்க அம்மா வயிற்றுல உங்களை பார்த்ததுனால நீங்கள்லாம் இன்னைக்கு நல்ல முழுசா அழகா என்ன செஞ்சிருக்கீங்க? பிறந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் எத்தனையோ குறைகளோட, பலவீனத்தோட, பிரச்சனைகளோட இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களை கர்த்தர் நல்லா பிறக்க வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தருடைய கண்கள் உங்க தாயின் கருவில நீங்க இருக்கும் போது உங்களை கண்டது. அல்லேலூயா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே, தாய்க்கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. திரும்ப ஒரு தடவை சொல்லுவோமா? அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே, பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல
போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மளை குறித்து அவருக்கு ஒரு பிளான்லாம் இருந்திருக்குமானால், ஒரு பிளானை போட்டு இன்னாரை நல்லபடியாக பிறக்க வைக்கணும், இன்னாருக்கு இன்ன வேலையை கொடுக்கணும், இன்னார் இந்த ஊரில் வாழணும், இன்னாருக்கு ஆம்பளை பிள்ளை இத்தனை பொம்பளை பிள்ளை இத்தனை அப்படின்லாம் பார்த்து எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மளுக்கு இவ்வளவு பிளான் போட்டு வச்சுருப்பார்னா, அந்த பிளான் படி நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளை பாதியில் விட்டுட்டு போயிடுவாரா? நம்மளை கைவிட்டுருவாரா? நம்மளை மறந்துடுவாரா? வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். நாம் அவருக்காக ஒன்றுமே செய்யாத போது, ஸ்தோத்திரம், நாம் அவருக்காக ஒன்றுமே கொடுக்காத போது, அவர் நம்ம மேலே இவ்வளவு கவனமாக இருந்து நம்முடைய தாயின் கருவிலே தம்முடைய கண்களினால் நம்மளை பார்த்து உருவாக்கி செதுக்கி இந்த பூமியில நம்மளை பிறக்க வைத்திருப்பாரானால், பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளை தேடி வந்து ரட்சித்து நம்முடைய கரத்தை பிடித்தவர் இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடவே மாட்டார். இந்த ஒரு கான்பிடென்ட் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவதாக. இந்த ஒரு விஷயம் உங்க இருதயத்துல ரொம்ப பலமாய் பதிந்து விடுவதாக. அல்லேலூயா. என்னை கைவிடுவதற்காக அவர் கரம் பிடிக்கவில்லை, என்னை கடைசி வரைக்கும் நடத்துவதற்காக என்னை கரம் பிடித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிறதும் கோத்து வைக்கிறதுமே, ஸ்தோத்திரம், இவ்வளவு பிரச்சனைகளோட இழுத்துக்கிட்டு, ஸ்தோத்திரம், 50 வருஷம் 60 வருஷம் இழுத்துக்கிட்டு போகுதுன்னா, ஆமா, ஸ்தோத்திரம், தாயின் கருவில உருவாகும் போதே ஒரு நோக்கத்தோட திட்டத்தோட கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருப்பாரானால், உங்களை முன்குறித்திருப்பாரானால், உங்க அந்த பிஞ்சு கையை கர்த்தர் பிடித்திருப்பாரானால், உலகத்துல எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடுகிற எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். திருநெல்வேலி மாவட்டத்துல கவனி, பாலாசீர் லாரி என்ற ஒரு ஊழியக்காரர், அவரை குறித்து கேள்விப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களா? பாலாசீர் லாரி. ஸ்தோத்திரம். வெகு சிலர் தான் கேள்விப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே பழைய ஆட்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அவரை மாதிரி ஊழியம் செஞ்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆள் இல்லை. அவ்வளோ பயங்கரமாக ஊழியம் செஞ்சுருக்கார். மிரக்கிள்ஸ், அற்புதங்கள், அடையாளங்கள் ரொம்ப பயங்கரமாக நடந்திருக்குது. ஸ்தோத்திரம். ஆமாம். ஸோ பல நாடுகளுக்கு நான் சொல்கிறேன் 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே பயணம் செஞ்சு போயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமாம். அவர் மூலமாக நிறைய ஊழியர்கள் உருவாகியிருக்கிறாங்க, நிறைய ஸ்தாபனங்கள் உருவாச்சு. சபைகள் இல்லை, ஸ்தாபனங்கள் உருவானது. ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, முழு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும். ஸ்தோத்திரம். உலகமெங்கிலும் பயங்கர எழுப்புதல். ஸ்தோத்திரம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நம்ம ஊர்களில் அவர் பிரசங்கமான வாராருன்னு அந்த அப்போ கிணத்துல தான் பொம்பளைங்களும் தண்ணி எடுப்பாங்க. அந்த கிணத்துல ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, இவர் வருவாருன்னு சொல்லி அவர் பேரை போட்டு, இப்போ ஃபோட்டோலாம் போட்டு அடிக்க முடியாது, பேரை எழுதி வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. ஸ்தோத்திரம். கிணத்துல தண்ணி எடுக்க வந்த பொம்பளை குடத்தை கீழே போட்டு மண்பானையை உடைச்சி பிசாசு ஆடி இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த பேரை பார்த்து கிணத்தட்டையில அந்த பெண்ணுக்குள்ள இருந்த பிசாசு அலக்கழிச்சு வெளியேறி இருக்குன்னா, அப்போ ஸ்தோத்திரம், அந்த பேருக்கு பாலாசீர் அப்படிங்கிற அந்த பேருக்கு எவ்வளவு வல்லமையா ஆண்டவர் உள்ள வைத்திருந்திருப்பார் பாருங்க. ஆமா, ஸ்தோத்திரம். அவ்வளவு வல்லமையா ஊழியம் செஞ்ச ஒரு தேவ மனுஷன். வருத்தப்படாதீங்க, பின்வாங்கி போயிட்டார். அதான் ரொம்ப டேஞ்சர், பார்த்துக்கோங்க. ஸ்தோத்திரம். பின்வாங்கி போனார்னா சும்மா போகலை. இவ்வளோ அற்புதம் நடந்த உடனே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நானே இயேசுன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் பின்வாங்கி போனது பணத்தில் அல்லது நகையில், பெண்ணாசையில், மண்ணாசையில் விழுந்தால் கூட கர்த்தர் நினைஞ்சிருப்பார்.
தூக்கியிருப்பார். இந்த மனுஷன் எதில் விழுந்துட்டாரு? பெருமையில். லூசிபர் விழுந்தான் பாருங்க, அதே பெருமையில் விழுந்துட்டார். நானே இயேசு, இவ்வளோ அற்புதம் நடக்குது, அவரை மிஞ்சி நடக்குது, அவர் ஜெபம் பண்ணாமலே நடக்குது, அவர் கை வைக்காமலே அற்புதம் நடக்குதுன்னு உடனே இவருக்கே ஒரு மாதிரி மண்டை குழம்பி, அப்போ நான் தான் இயேசுவா இருப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மைக்கை பிடிச்சி நான் தான் இயேசுன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திருநெல்வேலிக்காரர். தென்காசி போகிற வழியில் அவர் ஊர் இருக்குது. இப்பவும் ஏக்கர் கணக்கில் அவர் பேரில் இடம் இருக்குது. நானும் பாசமாக கல்யாணம் முடிச்சு வந்தவொடனே அந்த ஊரில் அவருடைய மூத்த மகன் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு விருந்து வச்சார் அவங்க வீட்டில். நாங்கள் போய் சாப்பிட்டோம். அவர் அப்பாவை பற்றி சொன்னார், நல்லா கேட்டுக்கிட்டோம். எங்கள் கூட சேர்றீங்களான்னாரு, மாட்டேன்ட்டோம். ஆமாம், ஸ்தோத்திரம். ஸோ இவ்வளோ பெரிய மனுஷன் விழுந்து போயிட்டார். நானே இயேசுன்னு சொன்னார். அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் இடரல் அடைந்தார்கள், ஊழியத்தை விட்டுட்டு போனாங்க. பெரிய பிரச்சனை, குழப்பம் கிறிஸ்தவத்தில். நான் சொல்கிறது சுமார் 50 வருடங்களுக்கு முன்னாடி. 50 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவங்களாக இருந்தவங்கலாம் கை ஓய்துங்க பார்ப்போம். 50 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவங்களாக இருந்தவங்கலாம். நீங்கள் எந்த ஊருங்கய்யா? இந்த ஊர் கிடையாது மொத்தத்தில். ஆமாம், நம்ம எல்லாருமே இந்த அதுக்கப்புறம் உள்ள காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்த ஆட்கள் தான். பாருங்கள், இப்படி ஒரு சூழ்நிலை வந்த உடனே அநேகர் இடர்னாங்க, டிஸ்டர்ப் ஆனாங்க, பிரச்சனைகள் ஆச்சு. ஒரு நாள் அவர் மரிச்சு போனார். ஆமாம், நரகத்துக்கு போனாரா பல்லவத்துக்கு போனாரா நமக்கு தெரியாது, மரிச்சு போனார். அப்போ அவருடைய மரணத்தை குறித்து எல்லா ஊழியர்களுக்கு, உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கெல்லாம் ரொம்ப மனத்தாங்கல். இந்த ஊழியக்காரரை ஆண்டவர் இப்படி விட்டுட்டார, இவரை அடித்து புழுத்து இவரை கேவலப்படுத்தி சாகடிச்சிருந்தா மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா? அப்படி ஆண்டவர் செய்யாமல் கடைசி வரைக்கும் நல்லாவே வச்சுக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குறை. அப்போ என்னுடைய நண்பர் கார்த்திக் பிரதர் ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கும்போது சாம் ஜபத்ரன்னு ஒரு பிரதர் இருந்தார். அவரும் இப்போ இறந்துட்டார். அவர்கிட்ட கேட்குறாராம், அண்ணே பாலாசீர் லாரி உடைய மரணம் எல்லாரை போல் சமாதானமாக இருந்ததுனால நிறைய பேர் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இல்லை. அப்படி பின்வாங்கி போனவங்களெல்லாம் கத்தரிச்சுணும், அடிக்கணும், அவங்க புழுத்து சாகணும். அப்பந்தான் பின்வாங்கி போனவங்க எவ்வளவு மோசமானவங்கிறது உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் வேகமாக கேட்குறார். அப்போது அந்த சாம் ஜபத்ர அண்ணே, தம்பி உங்களுக்கு இருக்கிற அதே வேகம் எனக்கும் இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் சொன்னார், அதை சொல்லட்டுமான்னு சரி கேட்டான். சொல்லுங்க, நான் என்னென்ன சொன்னார்? சொன்னாராம், என் மகன் பாலாசீர் லாரி இன்னைக்கு பின்வாங்கி போனவனை தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் என்னை அவ்வளவு நேசித்து என் மார்பில் சாய்ந்திருப்பான். எனக்காக எதையும் விட்டு விட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன், எனக்காக வைராக்கியம் பாராட்டியவன். அவன் பின்வாங்கி போயிட்டான், எனக்கு வருத்தம் தான். ஆனால் நான் ஏன் தெரியுமா அவனை அடிக்கலை, பிடிக்கலை, அவனை கொடூரமாக நடத்தலை. சாகிறதுக்கு முன்னாடி என்னைக்கினாலும் அவன் மனம் திரும்பி வருவான் என்று அவனுக்காக நான் காத்திருந்தேன். அவன் ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுடைய திட்டங்கள் உங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் அவன் தாயின் கருவில் இருக்கும் போதே அவனை குறித்து நான் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தேன். அந்த திட்டத்தின்படி அவன் பரலோகத்தில் என் கூட இருக்கணும், அதற்காக நான் காத்திருக்கிறேன். அவனை அடிப்பதும் பிடிப்பதும் அவனை பழி வாங்குவதும் எனக்கு நோக்கமல்ல, விருப்பமல்ல. அவன் பின்வாங்கி போனாலும் மறுபடியும் மனம் திரும்பி என்னிடத்தில் வர வேண்டும் என்று அவனுக்காக நான் காத்திருக்கிறேன், ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இயேசு அழுத குரலில், தழுதழுத்த குரலில் சாம் ஜபத்ர பிரதரோட கத்தர் பேசினாராம். அப்பந்தான் சாம் ஜபத்ர பிரதருக்கு மனசில் புரிஞ்சுதான், அப்போ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறவங்களுக்காக ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவாக ஏங்குகிறது, எவ்வளவாக தவிக்கிறது. ஓ, என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரம் போகும்போது ஆண்டவர் எவ்வளவாய் கதறுகிறார், பதறுகிறார் என்பதை அவர் தன் ஆவியில உணர்ந்தாராம். இன்றைக்கும் உங்களுக்கு சொல்றேன், அவர் தம்முடைய அன்பை காட்டி உங்களை ரட்சித்தாரே, நீங்க அவரை விட்டு பின்வாங்கி போகும்போது, இந்த உலகத்தில் உள்ள அற்ப காரியங்களுக்காக இயேசுவை விட்டு கொடுக்கும் போது, ஆண்டவர் மேல உள்ள அன்பிலே குறைந்து உலகத்தின் மேல அன்பு வைக்கும் போது, அவர் அப்படியே உங்களுக்காகவும் கதறுகிறவராய் பதறுகிறவராக இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் இந்த உலகத்தின் காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவேன்னு அவரிடத்துல வர மாட்டீங்களான்னு சொல்லி அவர் உங்களுக்காக இன்றைக்கும் காத்து நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் தெரியுமா இவ்வளவு பாசம்? நீங்க தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களை குறித்து அவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டாயிற்று.
உங்களை குறித்து அவருக்கு ஒரு பெரிய பாரம், உங்க மேல அப்படி ஒரு நேசம், பாசம். உங்களை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. இந்த உலகத்துல நீங்க வயோதிப காலத்துல மரித்த பின்பும் அவரோடு கூட நித்தியத்திலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு மாபெரும் திட்டத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறபடினாலே அவர் தொடர்ந்து உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை குறித்து அவ்வளவு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறபடினால நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், நீங்க குழம்ப வேண்டாம். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு கொடுக்க போறதில்லை. நீங்க அவரை விட்டு கொடுத்தாலும் அவர் உங்களை என்ன செய்வதில்லை, விட்டு கொடுக்க போவது இல்லை. உங்களை பாதியில விடுவதற்காக அவர் உங்களை அழைக்கவில்லை. ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி இப்படி ஆண்டுடைய வார்த்தையை சொல்றாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம நினைவுகள் என்னவா இருக்கும்? ஏற்கனவே என்ன உருட்டு பத்தாதா, ஏற்கனவே என்ன உருவாக்குனது பத்தாதா, இன்னும் வேற இந்த மாசத்துல உருவாக்குவேன் உருக்குவேன் வேற இவர் பேசுறாரே. ஸ்தோத்திரம். ஆமா, நிறைய பேருக்கு அது வருத்தம் தான். ஸ்தோத்திரம். இவர் சும்மா பேசினாலே உருக்குவாரு, இதுல அவர் உருக்குவார்னு வேற இவர் பேசினார்னா ஸ்தோத்திரம். ஆமா, ஐயோ, உங்களை உருகி ஓட பண்ணி விட மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, நான் இன்னைக்கு அதுக்குள்ள வருவேன். நான் இந்த ரெண்டு பாயிண்டா சொல்றேன் இல்லையா? ஸ்தோத்திரம். முதல்ல 2 பாயிண்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்? தாயின் கருவில உருவாக்குறது ஒண்ணு, பெயர் சொல்லி அழைத்த பிற்பாடு உருவாக்குற ஒண்ணு. ஸ்தோத்திரம். தாயின் கருவில உருவாக்குவதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் பிறந்து பெயர் சூட்டின உடனே அவர் உருவாக்க ஆரம்பிக்காரு பாருங்க. தட்ஸ் ரியலி லிட்டில் ஹார்ட். ஸ்தோத்திரம். ஆமாம், பிள்ளை வயிற்றில் இருக்கிற வரைக்கும் உருண்டு படுக்க முடியாது, பிறண்டு படுக்க முடியாது, மல்லாக்க நேராக படுக்க முடியாது, குப்புறையும் படுக்க முடியாது. ஸ்தோத்திரம். கஷ்டமாக தான் இருக்கும். பிறந்துட்டுனா தொல்லை முடிஞ்சது நம்ம நினைப்போம். ஸ்தோத்திரம். ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரியல் பிரச்சனை ஸ்டார்ட்ஸ். ஆமாம், ஸ்தோத்திரம். அது அங்கே இழுக்க இங்கே இழுக்க. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெத்து விட்டது பூரா வந்து என்ன ஒன்று எழுபது, இயேசுவின் நாமத்தில் உட்காரட்டும், நல்ல வேளை உட்காந்துட்டு. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த மாதிரி பிரச்சனை வயிற்றில் இருக்கும்போது வராது. ஆனால் பிறந்துட்டுனா ஸ்தோத்திரம், பாஸ்டர்லேருந்து கர்த்தர் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், அப்பொழுதும் அவர் என்ன பண்ணுகிறார்? உருவாக்குகிறார். அப்பொழுதும் பெயர் சொல்லி அழைத்த பிற்பாடும் அவர் என்ன பண்றாரு? உருவாக்குறார். நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா எனக்கு ராஜான்னு பேர் வச்சார். ஸ்கூல்ல கொண்டு சேர்த்த உடனே பிரவீன் குமார்னு பேர் விட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஒரு பேர் வச்சார். அந்த பேர் யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அந்த பேர் வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த பேர் அது ஒரு கல்வெட்டாங்குழி. மழை பெஞ்சதுனால தண்ணி தேங்கி நின்றுச்சு. என்னைய கரகரகரன்னு பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கதற ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆமா, தூத்துக்குடியில் ஸ்தோத்திரம் சில சபைகள்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பார்த்துருக்கேன். வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஞானத்தாய் ஞான தகப்பன்லாம் வச்சு காடெல்லாம் அடித்து சாப்பாடெல்லாம் போட்டு ஞானஸ்தானத்தை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவோம். அது மாதிரிலாம் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு கனவுகளோடு இருந்தேன். ஆனால் போன இடத்துல அந்த வெள்ளை சட்டை போட்ட தம்பி எலும்பு அன்னைக்கு பார்த்து நான் வெள்ளை சட்டை போடுவேனா? நானும் யாரா வெள்ளை சட்டை போட்டிருக்காங்கன்னு பின்னாடி திரும்பி பார்க்க. மூப்பர்கள் போய் அந்த தம்பி தலையில் கை வச்சு ஜோமனு ஒரு 4 வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எலும்பி வந்து என் தலையில் கை. அப்போ தான் தெரியும் நான் வெள்ளை சட்டை தான், இன்றைக்கும் வெள்ளை சட்டை தான் போட்டிருக்கேன் பாருங்க. ஆமாம், ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி விட்டுட்டு முடிஞ்ச உடனே தம்பி எங்கேருந்து வாரீங்க? நான் தூத்துக்குள்ளேருந்து வாரேன். என்ன விஷயமா வந்தீங்க? ஃபெயிலாகி போயிட்டு அதான் ஓடியாந்துருக்கேன். ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கலை. உங்கள் மேலே கடுமையான ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, எழுமுங்க. ஒரு பழைய அம்பாசிடர் கார் ஆல்ரெடி 9 பேர் ஞானஸ்தானம் எடுக்க உள்ள பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இனி 10வது ஆளா உள்ள தள்ளி டமார்னு கதவை சாத்தினாங்க. எங்கடா கொண்டு போறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸ்தோத்திரம். ஒரு மலையை குடஞ்சி வெட்டி பாம்பு வச்சு வெட்டி எடுத்து பள்ளம் ஆக்கி அதில் மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த கல்வெட்டாங்குழியில் கொண்டு போய் என்னுடைய பெர்மிஷனே இல்லாமல் எனக்கு ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்படி யாராவது ஞானஸ்தானம் எடுத்துருப்பீங்களா?
நான் கூட ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு, ஏன் என் லைஃப்பில் இப்படி ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, இது செல்லாது இது செல்லாதுன்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர்கிட்டே ஒரு வாரம் கழிச்சு போய் சண்டை போட்டேன். எனக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பீங்க, அதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் முடியாது. அவர் இந்த கல்யாணமாகாமல் சன்னியாசி மாதிரி ஒளிஞ்சுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொஞ்சம் கோபமான அந்த மாதிரி ஆள் அவர். நான் கொடுத்தது தான் செல்லும் போ அப்படின்ட்டார். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடுறேன், ஆண்டவரே என் ஞானஸ்தானம் செல்லுமா செல்லாதா? ஏன்னா பைபிள் படிக்கிறேன், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஐயோ, நான் விசுவாசிக்கவே இல்லையே, விசுவாசிக்காமலே என்னை தூக்கி என்ன பண்ணிட்டாங்களே, முக்கிட்டாங்களா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? கண்ணை குருடாக்கி வேண்டாம் வேண்டான்னு கதற தான் தூக்கி கொடுத்தாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குமே நான் அப்படித்தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன்னாரு. இப்படி ஒரு வெளிப்பாடா? அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் ஆண்டவர் எல்லா இடங்களையும் சபைகளை உருவாக்க நம்மளை வச்சிருக்காரோ என்னவோ நமக்கு தெரியல. எப்படியானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பார். பாருங்க, ஏன் இதை சொல்றேன்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்தை உடைய தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய திட்டம் வேற. அப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும், வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை வாங்கணும், மெழுகுத்திரி வாங்கணும், கார்டு அடிக்கணும், நம்ம நிறைய பிளான் பண்ணுறோம், நம்ம பிளான். ஆனால் ஆண்டவருடைய பிளான் அதை விட மேலானது. அவர் சொல்றார் அந்த வசனத்தில், ஏசாயால, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கிறது. ஆண்டவர் உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை அவர் உருவாக்கி முடிக்கும் போது அது எப்படி இருக்கும்? மேன்மையா இருக்கும், மகிமையா இருக்கும். ஸ்தோத்திரம். எதுக்கு இவ்வளவு கதை சொன்ன தெரியுமா? அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, இன்று முதல் சரி சொல்லி இதை சொல்லாட்டாலும் எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். ஆமாம், எனக்கு பிரின்ஸ்னு பேர் வச்சார். ஏற்கனவே பிரவீன். ஆனால் ஸ்தோத்திரம், யாருமே என்னை அப்படி கூப்பிடுறதில்ல. ஸ்தோத்திரம். தெரியல, ஒருவேளை பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அப்படி கூப்பிடுவாரோ அப்படிதான் நினைக்கிறேன். என்ன? ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போனால் ராஜான்னு கூப்பிடுவாங்க, தெருவில் போனால் ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனால் பிரவீன்னு கூப்பிடுறாங்க, பரலோகத்துக்கு போனோடனே பிரின்ஸ்னு கூப்பிடுவாரா இருக்கும், நமக்கு தெரில. ஸ்தோத்திரம். ஏன்னா இங்கே நிறைய மாரியம்மா மூக்காம்மா எல்லாத்துக்குமே நான் வந்து மெர்சி, மேக்தலின் அப்படி ரொம்ப ஸ்டைலாக. இங்கே ஒரு பேராட்சியவே நாங்கள் பெட்டிஷியாவை ஆக்கிட்டோம். ஆமாம், ஃபுல்லாக அமெரிக்கன் நேம்ஸும் யூகே நேம்ஸும் ஸ்பானிஷ் நேம்ஸுமா தான் இங்கே நம்ம ஆட்களுக்கு. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், பைபிள் நேமையும் தாண்டி ரொம்ப ஸ்பெஷல் நேம்ஸுகளெல்லாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம், அந்த ரேஞ்சுக்கு. ஸ்தோத்திரம். ஒருவேளை கர்த்தர் அந்த பெயர்களை எல்லாம் பரலோகத்தில் உங்களை அழைப்பதற்காக உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனவே ஞானஸ்தான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பேரை நீங்கள் அற்பமாக என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அதுதான் பரலோகத்தில் உங்களை கூப்பிடுற ஒரு நாமமாக இருக்கலாம். சரியா? பாஸ்டர், அதுக்கு வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டுறாதீங்க. தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவர் நம்மளை உருவாக்குறாராம். அப்படி அவர் உருவாக்குவதற்கு நம்ம சில வேலைகளை செஞ்சே ஆகணும். அதைத்தான் 44ஆம் அதிகாரம், ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள் எழுதியிருக்கிறார். வாசிங்க. யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். எப்போ உருவாக்குறேன் தெரியுமா? நீ என் தாசன் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். அல்லேலூயா. பேர் சொல்லி அழைச்சதுக்கு அப்புறம் அவர் உங்களை உருவாக்க வேண்டுமானால் இதுக்கு உங்களுடைய பங்கு இருக்குது. அது என்ன தெரியுமா? என்னிடத்தில் திரும்பு, மனம் திரும்புவதன் மூலமாக தான் பெயர் சொல்லி அழைக்கப்படும் போது அவர் உங்களை உருவாக்க முடியும்.
இன்னைக்கு அவர் உங்களை உருவாக்கணும்னா ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். இது வரைக்கும் நான் போன வாரம் சொன்னேன். இந்த வாரம் தான் இனிமே செய்தியே ஆரம்பமாகுது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு 2 உருவாக்குதலை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, ஒரு குயவன் களிமண்ணை கொண்டு ஒரு மண்ணை கொண்டு ஒரு பாத்திரத்தை உருவாக்குவதும், ஒரு ஆசாரி பொன்னை கொண்டு ஒரு ஆபரணத்தை உருவாக்குவதும். ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை உருவாக்குறார். சரியா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு 2 உருவாக்குதலை சொல்றேன். ஒன்று மண்ணை கொண்டு, 2 பொன்னை கொண்டு. மண்ணை கொண்டு ஒரு விலையேற பெற்ற பாத்திரத்தை உருவாக்குகிற ஒரு குயவன், 2 பொன்னை கொண்டு ஒரு விலை உயர்ந்த ஆபரணத்தை உருவாக்குகிற ஒரு ஆசாரி, தங்க ஆசாரி. சரியா? ஸ்தோத்திரம். இந்த 2 பேருமே யார் தான்? கர்த்தர் தான். ஏன்னா இந்த ரெண்டுலையுமே உருவாக்குகிறவர் யார் தான்? கர்த்தர் தான். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிப்பீங்கன்னா, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். நீ எழும்பி குயவன் வீட்டுக்கு போ. என்ன சொல்லியிருக்கணும் நியாயப்படி? நீ எழும்பி சர்ச்சுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அது நியாயம். ஆனால் அதை விட்டுட்டு ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பி குயவன் வீட்டுக்கு போ. ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லட்டுமா? அந்த குயவன் வீடு தான் இந்த சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த சபை ஒரு குயவனின் வீடு. அல்லேலூயா. குயவன் எப்படி தன் வீட்டிலே மண்ணை கொண்டு ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரத்தை உருவாக்குவானோ, மண் பாண்டத்தை உருவாக்குவானோ, அப்படியே தம்மை தேடி வருகிற தம்முடைய பிள்ளைகளை இந்த சபையிலே கர்த்தர் பயனுள்ள பாத்திரங்களாய் உருவாக்குகிறார். எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உருவாக்குகிற இடம் குயவனின் வீடு, அவருடைய சபை. அல்லேலூயா. இது பாஸ்டர் வீடு இல்ல, இது யார் வீடு? குயவனின் வீடு. ஸ்தோத்திரம். இங்கிலீஷில் பாட்டர்ஸ் ஹவுஸ். என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் பேர் பாஸ்டர் ஆனந்த், இந்த சபை இடிஞ்சு கிடக்கும்போது நமக்கு உதவி செய்வதற்காக ஒரு காணிக்கையை அவங்க சபையில் பிரித்து கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தேவ மனுஷன், என்னுடைய நண்பர். அவருடைய சர்ச் பேர் என்ன தெரியுமா? தி பாட்டர்ஸ் ஹவுஸ், குயவனின் வீடு சபை. தி பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய சர்ச் பேர். ஆமாம். பாருங்க, ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி எங்க போக சொல்றாரு? குயவனின் வீடு. குயவனின் வீட்டில் என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம். மண்ணு தான் இருக்கும். குயவன் வீட்டில் என்ன இருக்கும்? மண்ணு தான் இருக்கும். ஸ்தோத்திரம். டாக்டர் வீட்டில் ஊசி இருக்கும், டிரைவர் வீட்டில் கார் இருக்கும், டீச்சர் வீட்டில் புஸ்தகம் இருக்கும், பாஸ்டர் வீட்டில் பைபிள் இருக்கும். அப்போ விசுவாசி வீட்டில் குரானா இருக்கும், பைபிள் தான் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொன்று இருக்கும். ஆமாம். குயவன் வீட்டில் மண்ணு தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அவன் மண்ணை வச்சு என்ன செய்வான்? உருவாக்குவான். சரியா? தங்க ஆசாரி வீட்டில் என்ன இருக்கும்? தங்க கட்டி. என் அம்மா. ஆமாம். தங்க ஆசாரி வீட்டில் என்ன இருக்கும்? தங்கம் இருக்கும். ஸ்தோத்திரம். அப்புறம் பித்தளையா இருக்கும்? இல்லை, தங்க ஆசாரி வீட்டில் தங்கம் இருக்கும். இந்த ரெண்டுக்குரிய ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த குயவன் ஒரு மண் பாண்டத்தை உருவாக்கும் போது அது குயவனுடைய கையில் கெட்டு போனால் அதை மீண்டும் வேறே பாத்திரமாய் வணைகிற ஒரு வாய்ப்பு அந்த குயவனுக்கு இருக்கு. அது அந்த அதிகாரத்தில் நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி குயவன் அந்த மண் பாண்டத்தை செய்யும் போது குயவனுடைய கையில் அந்த மண் என்ன செஞ்சிருமா? கெட்டு போயிடும். அதை மீண்டும் அதை அமுக்கி பிரிக்கி மறுபடியும் ஒரு பாண்டமாக குயவன் என்ன செய்வான்? உருவாக்குவான். ஆனால் ஒரு பொன் ஆபரணத்தை தயாரிப்பதற்கு
ஒரு பொன்னை உருக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட உருகு நிலையை தாண்டி போனால் அந்த தங்கம் அப்படியே பஸ்பமாயிருமா. நான் ஒரு தங்க ஆசாரிட்ட அதை கேட்டு தெரிந்து கொண்டேன். ஒரு தங்கத்துடைய உருகு நிலை என்ன தெரியுமா? 1064 டிகிரி சி. ஒரு தங்கத்தினுடைய உருகு நிலை, ஸ்தோத்திரம், சரியா? 1064 டிகிரி சி. சின்னா செல்சியஸ் ஃபாரன்ஹீட் சொல்கிற மாதிரி. இது வந்து 1064 டிகிரி சியில் தங்கம் என்ன செய்யும்? அப்படியே ஊறுக்கும், தலை தலை தலைன்னு தண்ணியாக மாறிடும். தங்கம் தண்ணியாக மாறிடும். 1065 டிகிரி ஆயிட்டுனா தண்ணியான தங்கம் காத்தா பஸ்பமாக மாறிடும். அதுக்கப்புறம் தங்கத்தை என்ன செய்ய முடியாது. என்ன போடுறா? The melting point of gold is 1064 டிகிரி சி. 1947 டிகிரி எஃப். அப்போ நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன்னு நீ கூகுளில் எடுத்துட்டியோ? நான் வந்து ஒரு தங்க ஆசாரிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். தங்க ஆசாரி தங்கத்தை உருக்கும்போது, ஸ்தோத்திரம், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயம்புத்தூரில் தங்க ஆசாரியாக இருக்கார். அவர் தங்க ஆசாரியாக வேலை செய்யும்போது நானும் அவரும் ட்ரெயினில், நான் அப்போவே யோசிச்சு பார்க்கேன், ட்ரெயினில் வட இந்தியா போயிட்டுருக்கோம். அப்போ ரொம்ப ஹீட்டு. அதனால் 2 பேரும் அந்த ட்ரெயினுடைய வாசலில் வந்து 2 பேரும் அந்த சின்ன வாசலில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு காலை அந்த படியில் வச்சுக்கிட்டு 2 பேரும் இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே போகிறோம். அப்போ திடீர்னு அவர் தங்க ஆசாரி, நான் பைபிள் காலேஜ் படிக்கிற ஆள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் அவர் ஒல்லியாக இருப்பார், கலராக இருப்பார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், பிரதர் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீங்க பிரதர், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற தீர்க்கதரிசியாக இருப்பீங்க பிரதர் அப்படின்லாம் நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் வந்து பெரிய பாஸ்டர் ஊழியத்துக்கு போச்சோன்னால நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க, உங்கள் தலையெழுத்து ஊழியம். பட் நமக்கு நல்ல பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்குது, ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் நான் ஊழியம்லாம் அப்படின்னு தெரியல இப்படி சொல்கிறார். ஆனால் அவருக்கு நான் அந்த ட்ரெயினில் அந்த வாசலில் படியில் கதவை திறந்து போட்டு படியில் 2 பேர் உட்காந்துக்கிட்டு காலை தொங்க விட்டுட்டு நாங்கள் அவர்கிட்ட இயேசுவை பற்றி பேசிட்டு வரும்போது நான் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். பிரதர் நீங்கள் ஊழியம் செய்வீங்க பிரதர். இல்லை நான் தங்க ஆசாரி, நான் நல்ல வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்குது, ஊழியம்லாம் நமக்கு வேண்டாம், உங்களை மாதிரி ஊழியம் செய்கிற ஆட்களுக்கு நான் உதவி செய்கிறேன் இப்படியே சொல்கிறார் கோயம்புத்தூரில். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆனால் நான் பாருங்கள் அந்த சின்ன வயசுலேயே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன். சமீபத்தில் நான் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சர்ச்சை விசிட் பண்ண போகும்போது எதிர்பாராமல் ஒரு ரயில்வே கேட்டை தாண்டி லெஃப்ட்டில் காரை விட்டுட்டு ரைட்டில் சர்ச்சை மேலே போய் பார்க்க இவர் அந்த சர்ச்சில் பாஸ்டராக இருக்கார், தங்க ஆசாரி. அவர் பேர் எசேக்கியேல். என்ன தங்க ஆசாரி இங்கே நம்ம பாஸ்டர் ஆகிட்ட தெரியுமா? ஆமாம், உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாமக்கல் மாவட்டத்தில், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நம்ம சொல்கிற வார்த்தையை அப்பமே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? கனம் பண்ணியிருக்காரு, ஸ்தோத்திரம். நான் அப்போ ஒரு ட்ரெயினில் வாசலில் உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் தராருன்னா, ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளோ அதிகமாக அவருடைய வாழ்க்கையில் பலிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நான் சொல்லும்போது அந்த மனுஷன் அவர் ஊழியத்தை விசுவாசிக்கலை. ஆமாம், அப்படி நிறைய தங்க ஆசாரிகள் எனக்கு நண்பர்களாக இருப்பாங்க. அவங்களில் ஒருத்தர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த தங்கத்தை அவங்க உருக்கி வேலை செய்யும்போது உட்காந்து தான் செய்வாங்களாம். இனி மாதிரி நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க தங்க ஆசாரி என்ன செய்வாங்க? நீங்கள் கூட தங்க கடையில் வேலை செய்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த தங்க கொல்லை எப்படி நின்றுக்கிட்டு வேலை செய்வானா? உட்காந்துருப்பாரா? உட்காந்துருப்பான். சம்மணம் கூட்டி நல்லா உட்காந்து அந்த புகையை போட்டு அந்த அந்த சூட்டை ஏற்றிக்கிட்டே இருப்பார். அந்த சூடு எவ்வளவு ஏறும்? 1064 டிகிரி வரைக்கும் சூட்டை ஏற்றுவாங்க. ஸ்தோத்திரம். விளையாட்டு இல்லை. 100 டிகிரி வந்தாலே தண்ணி என்னவாயிரும்? ஆவியாயிரும். 101 டிகிரி 102 டிகிரி ஆக ஆக தண்ணி ஆவியாகி பானையில் இருக்கிற தண்ணி சட்டியில் இருக்கிற தண்ணி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? குறைய ஆரம்பிச்சிடும். தண்ணி ஆவியா காத்தா மாற ஆரம்பிச்சிடும். அது மாதிரி 1064 டிகிரி வர்ற வரைக்கும் சூட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படியே தலை 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 அப்படியே தண்ணி மாறிக்கிட்டு வரும். ஸ்தோத்திரம். கரெக்டா
1064 டிகிரி வர்றத இந்த தங்க ஆசாரி கரெக்டா கணிச்சு டபக்குன்னு அந்த சூட்ல இருந்து அந்த தங்கத்தை எழுச்சுவாரு, தூக்கி எந்த அச்சில் ஊற்றணுமோ, அது வளையலா ஊற்றணுமா, கம்மலா ஊற்றணுமா, மூக்குத்தியா ஊற்றணும், என்ன அச்சில் ஊற்றணுமோ அந்த அச்சில் ஊற்றினா தண்ணி தங்கம் கட்டி தங்கமாக என்ன செய்யும், அந்த சூடு குறைய குறைய மாறும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பாலிஷ் பண்ணி எடுத்து பண்ணால் அது பளபளக்கும் தங்கமாய் மாறும். இதில் ஒரு சின்ன தப்பு, 1064 டிகிரியில் இருக்கிற அந்த தங்கம் கொதிநிலையில் இருக்கும்போது இந்த தங்க ஆசாரி எழும்பி ஒரு டீயை குடிக்கவும் ஒரு முறுக்க கடிக்கவுமா இருந்தாரா? 1064 1065 மாறிட்டுனா 5 கிராம் வச்சது 3 கிராம் ஆகும். இன்னும் ஒரு செகண்ட் தாண்டி போச்சுன்னா 3 கிராம் பஸ்மமா போயிடும். அப்படி ஆவியாயிரும். தங்கம் ஆவியாயிட்டா அப்புறம் எங்க பிடிச்சு திரும்ப தங்கமாக்க? தண்ணி ஆவியாயிட்டா திரும்ப எப்படி தண்ணியாக்க வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். அந்த தங்க ஆசாரி சொன்னாரு, எங்க அந்த கொதிக்க 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 எங்க கவனம் முழுசும், எங்க கண்ணு முழுசும், கண்ணை மூடாம நாங்க எதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு தெரியும் அது கொதி நிலையில எப்ப சரியான ஒரு டயத்துக்கு வரும்னு எங்களுக்கு தெரியும். கரெக்டான டைம்ல டக்குன்னு தூக்குவோம், அந்த அச்சில ஊத்துவோம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். இங்க அந்த வேத வசனம் அப்படி இருக்குது. ஸ்தோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பக்கத்துல சொல்லுங்க, புடமிடுவார். ஆமா, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உருவாக்குவார். ஒரு விலையேற பெற்ற பொன் ஆபரணமாக உங்களை என்ன செய்கிறாரு? உருவாக்குறார். அப்படி விலையேற பெற்ற ஒரு பொன் ஆபரணமாய் நீங்கள் உருவாக வேண்டுமானால் 1064 டிகிரி உருகு நிலைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். அதுதான் ரொம்ப கடினமாக இருக்கிறது. உங்களை விலையேற பெற்ற ஒரு பொன் ஆபரணமாய், அநேகர் விரும்புகிற ஒரு பொன் ஆபரணமாய் உங்களை உருவாக்குவதற்கு, எஜமான் விரும்புகிற ஒரு பொருளாய் உங்களை உருவாக்குவதற்கு அவர் 1064 டிகிரி கொதிநிலையில் உங்களை கொண்டு போகும்போது அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். நீங்க சில நேரம் நிறைய பிரச்சனையில அப்படியே தவிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு வரும்போது, இந்த ஆண்டவரே என்னை விட்டாரா? இந்த நெருக்கமான சூழ்நிலை கர்த்தரும் என்ன கைவிட்டாரா? பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, புருஷன் அப்படி இருக்காரு, மனைவி அப்படி இருக்காங்க, எனக்கு யாரும் சரியில்லை, குடும்பம் சரியில்லைன்னு சபைக்கு போனா அந்த பாஸ்டரும் இப்படி இருக்கிறாரு, இந்த கொதிநிலையில என்னால தாங்க முடியாது. ஸ்தோத்திரம். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்களை கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கொதிநிலையில நீங்க பஸ்பமாகாதபடிக்கு, நீங்க ஆவியாகாதபடிக்கு, ஸ்தோத்திரம், அவருடைய கண்கள் சரியான நேரத்தில் உங்களை தூக்கி எடுக்கும், சரியானபடி உங்களை ஒரு ஆபரணமாய் மாற்றும். நீங்கள் எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் காணப்படுவீர்கள். நீங்கள் பிரகாசிக்கிற பொன் ஆபரணங்களாய் காணப்படுவீர்கள். அப்படி உங்களை உருவாக்குவதற்காக தான் சில நெருக்கங்களின் மூடாக, சில பாடுகளின் மூடாக அவர் உங்களை நடத்துவார். எத்தனை கடினமான சூழ்நிலையானாலும் அவருடைய கண்கள் அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் மேல் நோக்கமா இருக்கும். நான் சொல்ல, உனக்கு பிரச்சனை இல்லாத நேரத்தில் கூட கர்த்தர் எழும்பி அங்கிட்டு ஒரு வேலை இங்கிட்டு ஒரு வேலையை பார்ப்பாரு. நீ ஒரு கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையில போகும்போது பைபிள் சொல்லுது, அவர் உட்கார்ந்து, பக்கத்தில் அவர் என்ன பண்ணிடுவாராம்? உட்கார்ந்து. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை மூணாம் வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்காத வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். வெள்ளி நான் வந்து ஸ்தோத்திரம், நீங்க கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் கோல்டுன்னு போட்டாலே மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர்னே வரும். இந்த வெள்ளி பொண்ணினுடைய கொதிநிலை அப்படிதான் இருக்குது. ஸ்தோத்திரம். சாதாரணமான நாட்களில் கூட கர்த்தர் உங்க கூட இருக்காரா இல்லையான்னு என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த வேத வசனத்தின்படி சொல்கிறேன், ஒரு பிரச்சனையில் கொதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னை மறந்தார், அவர் என்னை கைவிட்டார் என்று உங்களுக்கு தோணலாம்.
ஆனா வேத வசனத்தின்படி சொல்றேன், அந்த நேரத்துல தான் கர்த்தர் உங்க மேல ரொம்ப கவனமா இருக்கிறார், உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க கொதித்து ஆவியாகி விடுவதற்கு, பஸ்பமாகி போவதற்கு ஒரு நாள் விட மாட்டார். அற்ப தங்கம் அழிந்து போகாதபடிக்கு அந்த தங்க ஆசாரி அவ்வளவு கவனமா அந்த தங்கத்தை உருக்குவானால், தங்கத்தை விட விலையேற பெற்றவர்களா இருக்கிற உங்களை அவர் உருக்கி புடமிடும் போது உங்கள் மேல எவ்வளவு கவனமாக இருப்பார். அப்படியே அழிஞ்சு போவதற்கு நிச்சய மாட்டாரு. கருவிலேயே நீங்க அழிஞ்சு போவதற்கு எவ்வளவோ சூழ்நிலை வந்தது. ஆமா ஸ்தோத்திரம். 40 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி கருவிலேயே நீங்க அழிஞ்சு போவதற்கு எவ்வளவோ சூழ்நிலை வந்தது. ஸ்தோத்திரம். அன்னைக்கெல்லாம் அவரு அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், தாய்க்கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அப்பமே சுமந்தார. எதுக்காக? இப்ப தீஞ்சு போறதுக்காகவா? இல்ல. கருவில கர்த்தருடைய கண்கள் எப்படி உங்களை பார்த்ததோ. ஸ்தோத்திரம். 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, மூக்கில்ல, கையில்ல, காலில்ல, கண்ணில்ல, அவைகள் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. உங்க டேட் ஆஃப் பர்த் வேணா ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி எங்கெங்கெல்லாமோ எழுதப்பட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னாரு இன்ன தேதியில பிறந்தார்கள், இந்த நேரத்தில் பிறந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தன்னுடைய புஸ்தகத்தில் விசேஷமா ஒன்று எழுதியிருப்பார். என்ன தெரியுமா? உன் மூக்கு எப்போ உருவாச்சு, உன் கண்ணு எப்போ உருவாச்சு, உன் குட்டி இருதயம் எப்பொழுது உருவானது என்பதை கூட அவர் தன்னுடைய புஸ்தகத்திலே குறித்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தூத்துக்குடில இருந்து ஊழியத்துக்கு வருவேன். ஸ்தோத்திரம். தனுஷ் தூத்துக்குடியில் பிறந்து முதல்ல திருநெல்வேலிக்கு ஊழியத்துக்கு எத்தனையோ தடவை வந்துட்டு போனான். அவன் பெரிய பையனை ஆகிட்டானோன்னா முதல்ல அவனுக்கு ஒரு அரை டிக்கெட் எடுத்தேன். முதல்ல பஸ்ஸில் கூப்பிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு அரை டிக்கெட் எடுத்தேன். அவனுக்கு எடுத்த அரை டிக்கெட்டை ஒரு நாள் நான் பத்திரமா ஒரு டைரியில் வச்சு, இதுதான் தனுஷுக்கா ஜானுக்கு என்ன மாற்றிட்டேன், சாரி. ஏன்னா தனுஷு பிறக்கும் போதே காரோட பிறந்தான், அதனால் அப்போ நாங்கள் பஸ்ஸில் வரல. ஜான் பிறந்து முதல்ல அவனை பஸ்ஸில் கூப்பிட்டு வரும்போது அவனுக்கு அரை டிக்கெட் முதல்ல எடுத்தோம். ஸ்தோத்திரம். அப்போ 10 ரூபா 50 பைசா தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு, புது பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ அரை டிக்கெட் வந்து 5 ரூபா 50 பைசா. 5 ரூபா 50 பைசா அரை டிக்கெட்டை பத்திரம், இது ஜானுக்கு எடுத்த முதல் டிக்கெட் அப்படின்னு எழுதி வச்சிருந்தேன். ஆமாம். அதை பார்த்து எங்கள் வீட்டில் பெரிய எனக்கு டிக்கெட் எடுத்தது எப்போ, எனக்கு மிச்சம் 2 பேரும் உங்களை எப்போ டிக்கெட் எடுத்தனே தெரில, வேணா இப்போ ஒரு டிக்கெட்டை எடுத்து கொடுத்துறேன். அரை டிக்கெட்டு முதல்ல எடுத்ததே இவ்வளவு பரவசமாக இருக்குன்னா. ஸ்தோத்திரம். கண் உருவான நாள் குறிக்கப்பட்டிருக்குமானால், இருதயம் உருவான நாள் குறிக்கப்படுமானால், கிட்னி உருவான நாள் குறிக்கப்படுமானால், அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும். ஆண்டவருடைய டைரியில் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நாட்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாம் நம்ம பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வரலாறு, அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கமே. அப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளவு பிள்ளையா நேசிச்சிருந்தா அவர் ரேஞ்சுக்கு டேட்டு டைம் போட்டு எழுதுறாரு டைரியில். இருதயம் உருவான நேரம், கிட்னி உருவான நேரம், என் வேதத்தை படிப்பதற்கு என் மகனின் கண்கள் உருவான நேரம், நாள் என்று அவர் என்ன செய்கிறாராம்? அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில். ஆண்டவருடைய டைரியை வாங்கி ஒரு நாள் பார்க்கணும். என் கண் என்னைக்கு உருவாச்சு, என் இருதயம் என்னைக்கு உருவாச்சு, என் கிட்னி என்னைக்கு உருவாச்சு, இவ்வளவு வாய் பேசுகிற அந்த நாக்கு என்னைக்கு. ஆமாம், ஆண்டவருடைய டைரியில் அதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது. ஆமாம், நம்ம டைரியில் என்னத்தை எழுத போகிறோம்? நான் அன்னைக்கு சண்டை போட்டேன், நான் இன்னைக்கு மண்டே உடைச்சு,
இன்னைக்கு ரொம்ப துக்கமாக இருந்தேன். இதைத்தான் நம்ம டைரியில் பூரா எழுதி வைக்கணும். இதுக்கு மிஞ்சி நம்ம டைரியில் வேற ஒன்றும் நினைச்ச முடியாது, எழுத முடியும். ஆனால் ஆண்டவருடைய டைரி வித்தியாசமானது. நம்ம யோசிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் அந்த டைரியில் இருக்கும். அவருடைய டைரியில் என்ன எழுதியிருக்குன்னு போட்டிருக்காரு பாருங்க. சங்கீதக்காரன், ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் இப்படி தியானிக்கும் போது ஒரு அப்படியே ஆவிக்குள்ளாகி அந்த டைரியை போய் பார்த்துட்டாரோ என்னவோ தெரியல. நீங்களும் ஜெபித்து ஆவிக்குள்ளாகி உங்கள் டைரியை வாங்கி பாருங்க. அட்லீஸ்ட் அது கவர் என்ன கலர்னாவது பார்த்துட்டு வாங்க. உள்ள திறந்து பார்க்காட்டாலும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு டைரி போட்டிருக்காரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன்? இவ்வளவு டைரி போட்டு ஒரு பிள்ளைய நேசித்து உருவாக்கி உலகத்தில் பிறக்க வச்சு, ஸ்தோத்திரம், 40 வருஷம் 50 வருஷம் ஆனதுக்கப்புறம் உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், உன்னை எனக்கு பிடிக்கல அப்படி தூர தள்ளுவாரா? தூர தள்ளுவாரா? ஸ்தோத்திரம். பஸ்பமாக கூடிய ஒரு தங்கத்தையே அழிந்து போகிற பொன், ஸ்தோத்திரம், அக்கினினால் சோதிக்கப்படும் போது அந்த ஆசாரியனுடைய கண்கள் உட்கார்ந்து அதன் மேல நோக்கமாக இருக்குமானால் அதை விட அதிகமாக கர்த்தர் அசையாம வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாம நீங்கள் சோதிக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது, உருவாக்கப்படும் போது அவர் தன் கண்களை உங்க மேல பதித்து கவனமாய் உங்களை பாதுகாத்து உருவாக்குகிறதுல உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் கேரண்டி கொடுத்து அனுப்புறேன், உங்க வாழ்க்கையில நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை உருவாக்குனார்னா நிச்சயம் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய நினைவுகளின்படி அல்ல, உங்க நினைவுகளை விட மேன்மையாய் உங்களை உருவாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே என்னை உருவாக்குன்னு சொல்லி ஆண்டவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுத்தா போதும். உங்களை பஸ்பமாக விடமாட்டார், உங்களை ஆவியாக விடமாட்டார். மாறாக சரியான கொதிநிலையில உங்களை எடுத்து உங்களை விலையேற பெற்ற ஆபரணமாய் மாற்றுவார். நீங்க மண் குயவனுடைய கையில கெட்டு போனாலும் உங்களை விட மாட்டார். மறுபடியும் திருத்தி என்ன செய்வாரு? பாஸ்டர், என் வாழ்க்கையெல்லாம் இனிமேல் சரி பண்ண முடியாது பாஸ்டர் அப்படி சொல்லாத. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையை இப்ப இருக்கிறத விட பல மடங்கு மேன்மையாய் மகிமையாய் மாற்றுவதற்காகவே இந்த மாதத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த மாசம் ஏன் உன்னை உருவாக்குவேன்னு சொல்றாரு? நீ இப்ப இருக்கிறத பார்க்கிலும் இன்னும் பல மடங்கு மேன்மையாய் மாறுவதற்காக உன்னை உருவாக்குகிற ஒரு திட்டம் என் தேவனுக்குள்ளே இருக்கிறது. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஐயா நான் குயவனுடைய கையில கெட்டு போனவள் ஐயா, ஸ்தோத்திரம், நீ கெட்டு போனாலும் உன்னை மறுபடியும் உருவாக்குகிற சித்தம் அவருக்கு இருக்கிறது. உன்னை விலையேற பெற்ற மண் பாண்டமாய் ஒரு குயவன் மண்ணை, ஸ்தோத்திரம், பாண்டமாய் மாற்ற ஒரு ஆசாரி பொன்னை விலையேற பெற்றதாய் ஆபரணமாய் மாற்றுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற குயவனும் ஆசாரியுமே இவ்வளவு செய்வாங்கன்னா உன்னையும் என்னையும் உருவாக்கின தெய்வம் அவர் நம்முடைய தகப்பன் நம்மளை இன்னும் நன்மையாய் அப்டேட் பண்ணி உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்படி எழுப்பி நிற்போமா? எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நன்றி சொல்லுவேன். எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. உருவாகும் முன்னே என் கருவறையில்
எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை உருவாக்க இந்த மாதத்திலே யெகோவா ஓசேனுவாக வெளிப்படுகிறீர். எங்களை உருவாக்கும்படி கர்த்தர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்கும் போது நீர் அமர்ந்து உட்கார்ந்து எங்கள் மேல் கவனமாகி உங்க கண்களை திருப்பாம எங்களையே பார்த்து எங்களை உருவாக்கி விலையேற பெற்ற ஆபரணமாய் ஸ்தோத்திரம், எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் எங்களை உருவாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிங்க. நீங்க எங்களை உருவாக்கும் போது நாங்க அவிசுவாசப்பட்டு கர்த்தர் என்ன மறந்தார், அவர் என்ன கைவிட்டார் என்று சொல்லாதபடிக்கு நாங்க உங்க மேல விசுவாசத்தோடு நிலைத்திருக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. எங்களோடு இருங்க, மீது அந்த பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Penny or TV, where heaven draws near, voices of praise, casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.